ஒரு காதல். என்ன மாதிரி பசங்க படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாம்ல. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். தம்பி, நீ சின்ன பையன், உனக்கு நான் சொல்றது புரியாதுப்பா. இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு தான் பிரின்சிபல் காலில் விழுந்து நான் சீட்டு வாங்கினேன். அங்க படிச்சாதான்ப்பா உனக்கு நல்ல எதிர்காலம். அங்க நல்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம், இங்கிலீஷ்லயே பேசலாம். அங்க படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம், நல்ல நாலேஜ் கிடைக்கும். எதிர்காலத்துல நீ டாக்டர், இன்ஜினியர்னு பெரிய படிப்பெல்லாம் படிக்கலாம்டா. உனக்காகத்தானே அக்கா கஷ்டப்படுறேன். அக்கா உனக்காக டான்ஸ் கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு புது ட்ரெஸ், ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இத பாரு, இத போட்டுட்டு போனா இனி அவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க. இந்தா. உனக்கு தெரியாது, நாம வேற அவங்க வேறக்கா. நீங்க என்ன புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க என்ன அவமானப்படுத்திட்டு தாங்க இருப்பாங்க. அவங்க முன்னால என்னால டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட முடியலக்கா. அதனாலதான் நான் சாப்பிடாம தினமும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன்க்கா. வேண்டாம்க்கா, எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்லக்கா. நான் சொல்றது புரிஞ்சுக்க தம்பி. உன்னை படிக்க வைக்க அக்கா நான் இருக்கேன், ஆனா என்ன படிக்க வைக்க யாருமே இல்ல. அதனால தான் நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏதோ தெரியாதனமா என் அம்மா என்ன டான்ஸ் மட்டும் கத்துக்க அனுப்புனாங்க. அதான் இப்ப நமக்கு உதவியா இருக்கு. நீ பெரிய லெவல்ல வரணும்னு தானே நான் போராடிட்டு இருக்கேன். அதையே புரிஞ்சுக்க மாட்டேன்ற. நான் எந்த லெவலுக்கும் வர வேணாம். நான் டாக்டராவும் ஆக வேணாம், இன்ஜினியராவும் ஆக வேணாம். பேசாம நான் பிச்சையே எடுத்துக்கிட்டாவது சந்தோஷமா இருந்திருக்கலாம். அட கடவுளே, உன்கிட்ட இருந்து இந்த வார்த்தை கேட்கவா நான் கூட்டிட்டு வந்தேன். டேய், மேலே இருக்கிற கோழி அடி. என்னடா ஆச்சு? ஒழுங்கா உள்ள பாருல. டேய், இப்போ பாரு மச்சான். என்னடா சுண்டு ஸ்கூலை கட்டச்சு வந்துட்டியா? ஆமாண்ணா. எனத்தோட தானே சேரும். நாங்களும் உன் கேஸ் தான்டா. வா, வந்து என் டீம்ல சேர்ந்துக்கோ. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான். நமக்கு எதுடா படிப்படலாம். ச்சே, இந்த சரோஜாக்கா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்ற, மறுபடியும் இதே ஸ்கூலுக்கே போக சொல்லுது. சார், மே கம் இன்? எஸ், கமிங். தேங்க்யூ சார். சார். எஸ். சர்வா தம்பி கொஞ்சம் கூப்பிடுங்க சார். சர்வா, உன்னை கூப்பிடுறாங்கப்பா. சர்வா, உங்க அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அக்கா, எங்க? எஸ், சரோஜா அக்காவை அட்மிட் பண்ணிருக்காங்களா? டான்ஸ் டீச்சர் சரோஜாவா? எங்க இருக்காங்க? லெஃப்ட் சைடு ஃபீமேல் வார்டு இருக்கு, அதுல போய் பாருங்க. சரி அக்கா. அக்கா, 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 என்னாச்சுக்கா? உனக்கு ஆக்சிடென்ட் சொன்னாங்க. என்னக்கா உனக்கு தலையெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க? அக்கா சொல்லுக்கா. ஏன்க்கா பேச முடியலையா? ஐயோ அக்கா. யார் நீங்க? நான் தான் உங்க தம்பி. டாக்டர், எப்படி இருக்கு டாக்டர் எங்க அக்காவுக்கு? காயெல்லாம் சரியாயிடுமா? தம்பி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க இப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் கூட வாங்க சொல்றேன். டாக்டர், டாக்டர் சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. எங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு? தம்பி, உங்க அக்காவுக்கு அடிபட்டிருக்கு. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். ஆனா வேற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குப்பா. சொல்லுங்க டாக்டர், அக்காவுக்கு என்ன பிரச்சனை? உங்க அக்காக்கு ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருக்கு. அதனால அவங்களால இனி எழுந்து நடமாட முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? எப்படியாவது பழையபடி அவங்களை நடக்க வைங்க டாக்டர். உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறேன் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். தம்பி, எழுந்துருங்க. கவலைப்படாதீங்க, உங்க அக்காக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க போய் அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க.